புழல் ஏரியிலிருந்து வினாடிக்கு 400 கன அடியாக திறக்கப்பட்ட உபரி நீர் தற்போது 1000 கன அடியாக அதிகரித்துள்ளது. புழல் ஏரிக்கு நேற்று 235 கன அடி நீர் வந்து கொண்டிருந்த நிலையில் தற்போது 246 கன அடியாக உயர்ந்துள்ளது. செய்தியாளர் பாலாஜி இணைப்பில் இருக்கிறார். பாலாஜி, வணக்கம். புழல் ஏரியிலிருந்து 400 கன அடியாக திறக்கப்பட்ட உபரி நீர் தற்போது 1000 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளில் முக்கிய பங்கு வகிக்கும் பூண்டி மற்றும் புழல் சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கங்களின் நீர்த்திறப்பானது அதிகரித்துள்ளது. மேலும் தற்போது டிட்வா புயலின் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக புழல் ஏரியின் 21.20 அடி உயரத்தில் தற்போது 18.91 அடி உயரம் உள்ளது. 3300 மில்லியன் கன அடியில் தற்போது 2792 மில்லியன் கன அடி நீர் இருப்பு புழல் ஏரியில் உள்ளது. இந்த ஏரிக்கு நேற்று 235 கன அடி நீர்வரத்து வந்து கொண்டிருந்த நிலையில் தற்போது 246 கன அடி நீர்வரத்து வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் புழல் ஏரியிலிருந்து நேற்று 400 கன அடியாக திறக்கப்பட்ட உபரி நீர் தற்போது 1000 கன அடியாக அதிகரித்து திறக்கப்பட்டு வருகிறது. இதேபோல் சென்னைக்கு குடிநீர் வழங்கும் மற்றொரு ஏரியான பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்தில் 35 அடி உயரத்தில் தற்போது 33.77 அடி உயரம் உள்ளது. இந்த ஏரியின் முழு கொள்ளளவான 3231 மில்லியன் கன அடியில் தற்போது 2751 மில்லியன் கன அடி நீர் இருப்பு உள்ளது. இந்த ஏரிக்கு தற்போது நீர்வரத்து 790 கன அடியாக வந்து கொண்டிருக்கும் நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த ஏரியில் இருந்து 1300 கன அடியாக திறக்கப்பட்ட உபரி நீர் தற்போது 2500 கன அடியாக அதிகரித்து கொஸ்டாலை ஆற்றுக்கு திறக்கப்பட்டு வருகிறது. மேலும் இந்த புழல் மற்றும் பூண்டி ஏரியின் கரையோர மக்கள் பாதுகாப்பான இடங்களில் இருக்கும் வரையும் ஆற்றில் யாரும் இறங்கி குளிக்கவோ வேடிக்கை பார்க்கவோ செல்ஃபி எடுக்கவோ வேண்டாம் எனவும் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளார். நன்றி பாலாஜி, தகவல்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.